8வது மாதத்தின் இந்த முதல் நாள் அதிகாலை வேளையிலே ஒரு சிறு கூட்டமாய் நாம் கூடி வர தேவனாய் கர்த்தர் நமக்கு தயை பாராட்டினபடி நான் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மெய்யாகவே கர்த்தர் நம்மிடத்தில் நம்மோடு கூட நம் நடுவிலே அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அதில் யாதொரு சந்தேகம் இல்லை. காரணம், 2 அல்லது 3 பேரின் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர் நடுவிலே நான் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். அதனால் நம்முடைய மத்தியில் மெய்யாகவே அவர் இருக்கிறபடி நான் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை வேளையிலே நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 147ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 147ஆம் சங்கீதம் 17வது வசனம். 14வது வசனமா? அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். தலைகளை தாழ்த்துவோமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நீர் வசனம் தந்திருக்கிறீர். இந்த காலையில் எங்களோடு நீர் பேசும். நீர் எம்மாவூருக்கு போன சீஷரோடு மறைந்தவராய் வேத வாக்கியங்களை விளக்கி காட்டின போது அவருடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் எங்களுடைய இருதயம் குதூகலமடைய மகிழ்ச்சியினால் நிரப்பப்பட வசனத்தை விளக்கி காட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் நல்ல போதகரே, இந்த காலை வேளையில் நம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். அடியேனோடு அடியார்களோடு நீர் பேசும். இதற்கு பின்பு ஆன்லைன் மூலமாய் பார்க்கிறவர்களும் இனி கேட்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டோம். உங்களுடைய கரத்தின் வசனத்துக்கு உங்களுடைய கரத்தின் கிரியைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். சங்கீதக்காரனாகி தாவீது நம்மோடு கூட இந்த காலை வேளையில சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை அவர் சொல்லுகிறார். அவர் உன் எல்லைகளை முதலாவது அவர் என்ன செய்கிறார்? சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றுகிறார். தேவன் நம்மை ஒரு எல்லைக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த எல்லையிலே கர்த்தர் என்னத்தை அவர் தருகிறார்? சமாதானத்தை தருகிறவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு உலகம் முழுவதும் சமாதானத்தை தேடி பல காரியங்களை அவர்கள் செய்ய முற்படுகிறார்கள். தேசங்கள் ஒன்றுக்கொன்று சமாதானத்தின் உடன்படிக்கைகளை பண்ணுகிறார்கள். ஆனால் சமாதானம் என்பது இல்லை. நேற்றைய தினத்திலே ஒரு செய்தியை நான் பார்த்தேன். வெனிசுலா தேசத்தில் பூமி அதிர்ச்சி பயங்கரமாய் 7.4 என்கிற ரிக்டர் அளவிலே வந்து மண்ணோடு புதைந்து போன கட்டடங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மண்ணிலே புதைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தேசங்களிலும் சமாதானம் இல்லை, பட்டணத்திலும் சமாதானம் இல்லை, குடும்பங்களிலும் சமாதானம் இல்லாதபடிக்கு ஜீவிக்கிற எத்தனையோ பேர். ஒரு காரியம் நான் சொல்வேன், ஏசாயா சொல்கிறார், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய எல்லைகளுக்குள்ளே தேவன் சமாதானத்தை என்ன செய்கிறவர்? கட்டளையிடுகிறவர். அவருடைய காரியத்தை தான் இந்த காலைவெளியிலே உங்களோடு நான் சற்று சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே சமாதானத்தை தருவதற்கு காரணம் என்ன, அல்லது சமாதானத்தோடு நாம் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். சங்கீதம் 122 7வது வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கு. அரண்மனைக்குள்ளே, வீட்டுக்குள்ளே, குடியிருக்கிற வீட்டுக்குள்ளே என்ன வருகிறது? சமாதானம் கலந்து வருகிறது. எப்படி சமாதானம் வரும்?
சமாதான காரணர் நம்மோடு கூட இருப்பாரானால் நமக்கு சமாதானம் உண்டு. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே வசனம் இப்படி சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 13:11. கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு என்ன செய்வார்? இருப்பார். அன்புக்கும் சமாதானத்துக்கும் அவர்தான் யாராயிருக்கிறார்? காரணர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். நாம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற 2ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிற வேளையில எபேசியர் 2ஆம் அதிகாரம் வாசிப்போம் அந்த வசனத்தை. 14வது வசனம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி. போதுமா? யார்தான் சமாதான காரணர்? கிறிஸ்துதான் என்று சொன்னால், அங்க வசனத்துல நான் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என்ன செய்திருக்கிறீர்கள்? சமீபமானீர்கள். அப்ப அவரிடத்திலே நாம் வந்தபடியினாலே நமக்கு என்ன கிடைக்கிறது? சமாதானம் அவருடைய இரத்தத்தின் மூலமாய் கிடைக்கிறது. அவருடைய இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நமக்கு சமாதானத்தை தருகிறார். யோவான் 14:27 நமக்கு நன்றாய் அறிந்த வசனம். சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு என்ன செய்கிறேன்? என்ன உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது நான் வாசிக்கிறேன். அப்போ கிறிஸ்து நமக்கு சமாதான காரணராய், நமக்கு அவர்தான் என்னத்தை கொடுக்கிறார்? சமாதானத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். சமாதானத்தை பெற்றுக்கொள்ள பல வழிகள் உண்டு, ஆனால் இப்பொழுது நான் அதற்குள்ளே கடந்து போக விரும்பவில்லை. சங்கீதம் 119, 165 நாம் வாசிக்கிற வேளையில, உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இப்ப வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம். கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு என்ன செய்யுங்கள்? தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்யும்? காத்துக்கொள்ளும். அருமையான கர்த்தருடைய ஜனமே, அவரே நம்முடைய சமாதான காரணர். அவர்தான் நமக்கு சமாதானத்தை தருகிறவர். வேதத்தை நேசித்தால் சமாதானம், ஜெபிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? சமாதானம் உண்டு. எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு நம்முடைய விண்ணப்பம் வேண்டுதலை கர்த்தருக்கு நேராய் ஏறெடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் இடத்தை கொடுக்கிறார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நம்முடைய இருதயங்களிலும் நம்முடைய சிந்தைகளிலும் கொடுக்கிறார். ஏனால் சிந்தை தான் இன்றைக்கு அநேகரை வருத்தத்திற்கு ஏற்படுத்துகிறது. சிந்தித்துக் கொண்டே வீணான சிந்தனை. ஆகினால அந்த சிந்தனையை கர்த்தர் மாற்றி சமாதானத்தினாலே நம்முடைய சிந்தைகளை என்ன செய்கிறார்? நிறைக்கிறவராய் காணப்படுகிறார். தர்மியான காலை வேளையில சமாதான காரணர் நம்மை பார்த்து சொல்கிறார். வசனத்தை வாசிப்போமானால் 3 முறை அவர் சொல்லுகிற சமாதான வாழ்த்துதலை நாம் பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நாம் வருவோம். 19வது வசனத்தை வாசிப்போமானால், வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில சீஷர்கள் கூடியிருக்கையில்
யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்க இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு என்ன சமாதானம். அப்போ பயத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு தேவையானது என்னது? சமாதானம். இந்த 8வது மாதத்துல ஒருவேளை நீங்கள் பயத்தோடு, சஞ்சலத்தோடு, கலக்கத்தோடு வந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். இந்த சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்தது, மனுஷருக்கு பயந்ததினாலே, யூத அதிகாரிகளுக்கு பயந்ததினாலே அவர்கள் கதவை பூட்டி கொண்டு காணப்படுகிறார்கள். இயேசு பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே வந்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று. 2வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையில வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 21வது வசனம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பாருங்கள், மறுபடியும் அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு என்ன உண்டாகட்டும்? சமாதானம் உண்டாகட்டும். அவர்கள் வசனத்தில் வாசிக்கும் போது தம்முடைய கைகளையும் தம்முடைய விலாவையும் கால்களையும் காண்பித்தார். அவர்கள் என்ன செய்தார்கள்? கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் ஒரு காரியத்தை நன்றாய் கவனிக்க வேண்டும். இதை புரிந்து கொள்ளத்தக்கதாக மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு நேராய் நாம் கடந்து வர வேண்டும். மார்க் 16ஆம் அதிகாரம். அங்கே வசனத்தில் நான் வாசிக்கும் போது வசனத்தை நிவிதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்ப்போமா? 14வது வசனம். மார்க் 16:14. அதன் பின்பு 11 வரும் போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம், அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர் கடிந்து கொண்டார். நல்லா கவனிக்கணும். அவர்களுக்கு என்ன இருந்தது? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவரை கண்டவர்கள் வந்து சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களோ என்ன செய்யல? நம்பவில்லை. ஆகையால் அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் அவருடைய இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். அதைத்தான் இங்கே வசனத்தில் நான் வாசிக்கிறோம். அவர்கள் சந்தேகம் காணப்பட்டபடினாலே தம்முடைய கைகளையும் கால்களையும் காட்டினார். இப்பொழுது மறுபடியும் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். இனி 3வது முறை அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்ப்போம். 26வது வசனத்தை வாசியுங்கள். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருக்க அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். நன்றாய் கவனிக்க வேண்டும். இயேசு மறுபடியும் வருகிறார். முதலாம் விசை வந்தபோது யார் இல்லை? தோமா இல்லை. 2ஆம் விசையும் மறுபடியும் வருகிறார். 24வது வசனத்துல இயேசு வந்திருந்த போது யார் இல்லை? திதுமு எனப்பட்ட தோமா அவர்களுடனே கூட இல்லை. பரிசுத்தவான்களோடு கூட காணப்பட வேண்டியவன், சீஷரோடு கூட ஐக்கியம் பாராட்ட வேண்டியவன், அவர்களை விட்டு பிரிந்தவனா எங்கோ சென்று விட்டான். இயேசு சொன்னதை அவன் என்ன செய்யல? இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் சொன்னதை அவன் நம்பவே இல்லை. அவன் உடனே சொல்லுகிறான், அவருடைய காயங்களிலே என் விரலை போட்டு அவருடைய விலாவிலே என் கையை போட்டால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன்? நம்ப மாட்டேன். அவனுக்காகவே மறுபடியும் 8 நாள் கழித்து அவருடைய சந்தேகத்தை போக்கும்படியாய், அவருடைய அவிசுவாசத்தையும் அவருடைய இருதய கடினத்தையும் போக்கும்படியாய் அவனுக்காகவே மறுபடியும் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள வருகிறார். இப்ப சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். அருமையானவர்களே, கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு சமாதானத்தை அவர் தருகிறார். அதே சந்தர்ப்பத்தில் வசனத்தில் வாசிக்கிறோம், சந்தேகப்படுகிறவர்களுக்கும் கர்த்தர் என்னத்தை சொல்லுகிறார்? சமாதான வாழ்த்தலை சொல்லுகிறார். இப்பொழுதுதான் தோமா சொல்லுகிறான், என் தேவனே
என் ஆண்டவரே என்று அவரை அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே ஒன்று சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் என்னத்தை கொடுக்க விரும்புகிறார்? சமாதானத்தை தருகிறவர் ஆயிருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய தேவன், நாம் அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிப்போமானால், இதே சங்கீதம் 147 அங்கே 12வது வசனம் சொல்லுகிறது, எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை என்ன செய், துதி. யார் கர்த்தரை துதிக்கிறார்களோ, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில என்ன உண்டு? எல்லைகளுக்குள்ள சமாதானம் உண்டு. கர்த்தரை துதிப்போமா? இன்றைக்கு அநேகருக்கு துதி செய்ய சொன்னால் மௌனம் காக்கிறார்கள். என்ன சும்மா ஸ்தோத்திரம் பண்ணுகிறது? துதிக்கிறது மனுஷனை அல்ல, கர்த்தரை துதிக்கிறோம். நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் தம்முடைய கையிலே வைத்திருக்கிற கர்த்தரைத்தான் நாம் துதிக்கிறவர்களாய் காணப்படும். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை துதிக்கிறானோ அவருடைய வாழ்க்கையில எரிகோ போன்ற கோட்டைகளும் என்ன செய்யும்? தாழ விழுகிறதாய் காணப்படும். எந்த மனுஷன் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஆராதிக்கிறானோ அவருடைய கட்டுகள் அறுக்கப்படும், அவருடைய சூழ்நிலைகள் மாற்றப்படும். பவுலின் அதற்கு ஒரு நல்ல உதாரணம். சிறைச்சாலையிலே காணப்பட்ட போது கட்டுகள் அறுந்தது, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் குலுங்கிற்று, கதவுகள் எல்லாம் தானாய் திறவுண்டது, விடுதலையாக்கப்பட்டவனாய் பவுல் காணப்படுகிறார். இன்னைக்கு நம்மிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், நம்முடைய எல்லைகளுக்குள்ள சமாதானம் இருக்க வேண்டுமானால் நாம் கர்த்தரை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் வேண்டும். என்றால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 33ஆம் சங்கீதத்திலே, துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்று முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிப்போமானால், இன்னொரு வசனம் சொல்லுகிறது, எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் எப்படி இருக்கும்? எங்கே குடியிருப்பார்களாம்? சமாதான தாபரங்களிலே. தேவ பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ அது ஒரு சமாதான தாபரமாய் காணப்படும். ஏன் தெரியுமா? சங்கீதம் 118 15வது வசனத்தை வாசிக்கிற வேளையில, நீதிமானுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கு. நீதிமானுடைய கூடாரத்தில் தான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்குமானால் தேவன் அதில் என்ன செய்கிறவர்? வந்து வாசம் பண்ணுகிறவர். வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 22:3 வாசிக்கிற வேளையில அங்கே இப்படி வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் துதிகளின் நடுவிலே வாசமாயிருக்கிற தேவரீரே எப்படிப்பட்டவர்? பரிசுத்த. எந்த இடத்திலே கர்த்தரை உயர்த்துகிற துதி இருக்கிறதோ, சங்கீதக்காரன் சொல்லும் போது 149ஆம் சங்கீதத்தில், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும். 149ஆம் சங்கீதம் இல்லையா? அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும். அப்ப எந்த மனுஷனுடைய வாயிலே துதி உண்டோ அங்க ஜெயம் உண்டு. அவன் வெட்கப்படவே மாட்டான். சங்கீதத்தில் வாசிக்கிறோம் 34ஆம் சங்கீதத்தில், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். துதிக்கிற கூட்டத்தாருடைய நடுவிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறவர். அப்ப துதிக்கிற ஜனத்தின் எங்கே குடியிருப்பார்களாம்? சமாதான தாபரங்களிலும் அமைதியாய் தங்கும் ஸ்தலங்களிலும் கர்த்தருடைய ஜனம் என்ன செய்யும்? குடியிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறத கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் நாம் வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். ஆகையால கர்த்தர் சமாதான தாபரங்களிலே நம்மை குடியிருக்க பண்ணி நம்முடைய எல்லைகளுக்குள்ளும் என்னத்தை கொடுக்கிறார்? சமாதானத்தை தருகிறார். இரண்டாவது, நம்முடைய ஆகாரம் எப்படிப்பட்டதா இருக்குமாம்?
147 சங்கீதத்தில் 14வது வசனத்தில் உச்சிதமான கோதுமையினால் அவர்களை என்ன செய்வேன், போஷிப்பேன் என்று சொல்கிறார். அவர் போஷிக்கிறவர் மட்டுமல்ல. 81 சங்கீதம் கடைசி வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில வசனம் சொல்லுகிறது. 81 சங்கீதம் கடைசி வசனம், உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் அவர்களை திருப்தியாக்குவேன். தேன் தேவனுடைய வார்த்தையை காட்டுகிறது. நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துவதற்குத்தான் கர்த்தர் தானியத்தை தருகிறவராய் காணப்படுகிறார். வசனத்தில் நான் வாசிப்போமானால் ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். 104 சங்கீதம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சைரசத்தையும் அவனுக்கு முகக்களையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். கர்த்தர் ஆகாரத்தை தருகிறார். எப்படிப்பட்ட ஆகாரம்? உச்சிதமான ஆகாரம். கர்த்தர் கொடுக்கிற ஆகாரத்தை புசிக்கிறவனுக்கு பலவீனம் இல்லை என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. எப்படி என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷமும் வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னாவைத்தான் என்ன செய்தார்கள்? புசிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் தான் கர்த்தருடைய வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இவ்விதமாய் இருக்கிறது. அவருடைய கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன். 105 சங்கீதம் 37வது வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 105:37. அப்பொழுது அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார்கள். அவருடைய கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்லை. அருமையானே, வானத்தின் மன்னாவை புசித்தவனுக்கு பலவீனம் என்பது இல்லவே இல்லை. நான் இன்னும் ஒரு மனுஷனை உங்களுக்கு மேற்கோள் காட்டி சொல்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 34 அதிகாரத்தில் மோசேயை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் மரிக்கும் பரியந்தம் அவன் கண்கள் என்ன செய்யலையாம்? இருளடையவும் இல்லை. அவன் பலன் என்ன செய்யல? குறையவே இல்லை. நான் கூட யோசித்தேன், அவன் கண்கள் இருளடையவில்லை என்று சொல்கிறாரே, எப்படி என்று யோசித்து வேதத்தை வாசிக்கும் போதுதான் ஒன்றை தெரிந்தது. அந்த 34 அதிகாரத்தில் அவர் மலையின் உச்சியிலே கொண்டு போய் நிறுத்தி இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையமிட்டு இருக்கிற அந்த கூடாரங்களை அவர் என்ன செய்கிறார்? காண்பிக்கிறார். இந்த தேசத்திற்குள்ளதான் இப்பொழுது இங்கே இருக்கிறார்கள். இனி அவர்கள் போகிற கானான் தேசத்தை நீ பார் என்று சொல்லி தூரத்திலிருந்து என்ன செய்கிறார்? அவர்களை பார்க்கிறார். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நான் கண்டு கொண்டேன். கண் பார்வை குறைவாயிருந்தவன் பார்க்க முடியாதே தூரத்தில் உள்ளதை. ஆனால் மோசேயுடைய கண்கள் தெளிவாய் காணப்பட்டபடியினாலே தான் தூரத்திலே இருக்கிற கானான் தேசத்தை அவன் கண்கள் என்ன செய்தது? கண்டது. ஏசாயா சொல்லும் போது சொல்லுகிறார், தூரத்தில் உள்ள தேசத்தை அவன் கண்கள் என்ன செய்யும்? காணும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. 33 அதிகாரத்தை, ஏசாயா 33 அதிகாரத்தில் நான் வாசிப்போமா? வசனம் சொல்லுகிறது 17வது வசனம், உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும், தூரத்துள்ள தேசத்தையும் என்ன செய்யும்? பார்க்கும். அப்ப கர்த்தர் மோசேக்கு எந்த தேசத்தை காண்பித்தார்? தூரத்திலே உள்ள தேசத்தை. ஆகையினால் தான் நன்றாய் கண்டான். இன்னும் ஒருவன் உண்டு, ஆபிரகாம். எபிரேயர் 11 அதிகாரத்தில் நான் வாசிப்போமானால் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை விதமாய் காணப்படும். வாசிப்போமா? 13வது வசனம், இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்திலே அவைகளை என்ன செய்தார்கள்? கண்டு நம்பி அவர்கள் என்ன செய்தார்கள்? நம்பி அவர்கள் என்ன செய்தார்களாம்? அதை அணைத்து கொண்டார்கள். அணைத்து கொண்டு
பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று என்ன செய்தார்கள்? அறிக்கையிடுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். இந்த காலையிலே நான் ஒன்று சொல்லுகிறேன், என்னுடைய வார்த்தைகள் வித்தியாசமாய் போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் இவள் எல்லாம் ஆயத்தம் பண்ணி வரவில்லை. கர்த்தரனோடு கூட இந்த காலை வேளையில் உங்களுக்காய் பேசிக் கொண்டிருக்கிறார். தூரத்தில் ஒரு தேசம் ஒன்று உண்டு, அதை நம்முடைய கண்கள் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். அநேக பரிசுத்தவான்கள் இந்த பூமியிலே உருந்தாலும் அவர்களுக்கு தூரத்திலே உள்ள தேசத்தை தான் அவருடைய கண்கள் கண்டது. இந்த உலகத்தில் அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டார்கள். கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிக்கிறோமே, பிலிப்பியருக்கு எழுதின 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிற வழியிலே, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர என்ன செய்கிறோம்? எதிர்பார்த்து கொண்டிருக்க. தூரத்திலிருந்து ஒருவர் வரப்போகிறார். எதற்கு? நம்மை சேர்த்து கொள்வதற்காக அவர் வரப்போகிறார். அவரிடத்தில் சேர்வதற்கு நாம் ஆயத்தமாய் காணப்படுகிறோமா? இந்த காலையிலே நம்முடைய எல்லைகளுக்குள்ள சமாதானம். மோசேயுடைய ஜீவிதத்தில் கண்கள் மட்டுமல்ல, அவன் எப்படிப்பட்டவனாயும் இருக்கவில்லையா? அங்கே உபாகமம் 34ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவன் கண்கள் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குன்றி போகவும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பலன் குறையவே இல்லை. காரணம், பவுல் சொல்லும்போது சொல்கிறார், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைவார்கள். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் யார் காத்திருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் தம்முடைய பலத்தினால இடைகட்டுகிறவராய் காணப்படுகிறார். இந்த 8வது மாதத்தில் உங்களை பலத்தினால இடைகட்டுகிறவர் வந்திருக்கிறார். இங்கே இந்த காலையில் உங்களை பலப்படுத்த அவராலே மாத்திரம்தான் முடியும். வேறு ஒருவராலும் உங்களை பலப்படுத்த கூடவே கூடாது. நம்முடைய ஆகாரமோ, நாம் சாப்பிடுகிற மருந்துகளோ, மாத்திரைகளோ, அவைகளை பார்க்கலாம் நம்முடைய புதிய பலத்தை உன்னதத்திலே இருந்து நமக்கு தருகிறவராய் காணப்படுகிறார். ஆயினால்தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் என்ன செய்யுங்கள்? எருசலேம் தேவனுடைய வீடு இருக்கிற இடம், அது தேவனுடைய நகரமாய் காணப்படுகிறது. தேவனுடைய எல்லைக்குள்ள எந்த ஒரு மனுஷன் காணப்படுகிறானோ கர்த்தர் அவனை பலத்தினால் இடைகட்டுகிற தேவனாயிருக்கிறார். இந்த பலத்து எப்படிப்பட்டதாயிருக்கும்? என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற வேளையிலே, அங்கே காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே என்ன செய்வார்கள்? வாசம் பண்ணுவார்கள். அவருடைய பலன் எப்படிப்பட்டதாக இருக்குமாம்? காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனாய் காணப்படும். ஆயினத்தால் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சன்னதியில் வந்து என்ன செய்வார்கள்? காணப்படுவார்கள். உங்களை பலப்படுத்துகிறவர் கர்த்தர். அருமையானே, ஆகினால் தான் அருமையான சகோதரனாய காலேப் சொல்லும் போது சொல்லுகிறார், மோசே என்னை அனுப்புகிற நாளிலே எனக்கு 45 வயது, இப்பொழுது 40 வருஷங்களை நான் கடந்து விட்டேன். மோசே அனுப்புற அந்த நாளிலே எனக்கு உண்டாயிருந்த அதே பலன் இப்பொழுதும் எனக்கு என்ன செய்கிறது? இருக்கிறது. பலன் குன்றி போகவில்லை. ஒவ்வொரு நாளும் பலத்தின் மேல் பலனடைய கர்த்தர் செய்திருக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் அதை நான் வாசிக்க முடியும். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வசனத்தை பாருங்கள். வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது வசனம், மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அதே பலன் இந்நாள் வரைக்கும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுகிறோம்? அன்றைக்கு நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், என்னுடைய பலன் எப்படி? என்ன காரியத்தை என்ன சாப்பிட்டாலும், கல்ல சாப்பிட்டா கூட என்ன செஞ்சிடும்? கரைஞ்சு போயிடும். எத்தனையோ மைல் நடந்தேன். ஆனால் இன்றைக்கு காலேப்பை போல நாம் சொல்லக்கூடுமோ? பலவீனமா இருக்கிறது நம்ம அறிக்கையிடுகிறோம். அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர். கிதியோனை பார்த்து சொன்னார்,
உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட என்ன செய், போ. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய முடியுமே. ஆகையினால் தான் கர்த்தர் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே என்ன செய்கிறார், சமாதானத்தை வைத்திருக்கிறார். அடுத்த ஒரு காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். அந்த சமாதான காரணர் நம்முடைய ஜீவிதத்தில் இருந்தால் நமக்கு சமாதானம் என்று பார்த்தோம். இனி கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 33:12. பென்யமீனை குறித்து, பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். அவனை என்னாலும் அவர் என்னாலும் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே என்ன செய்வார். பாருங்கள், நம்முடைய எல்லைகள் சமாதானமாய் காணப்பட வேண்டுமானால் முதலாவது காரியம், தேவன் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே என்ன செய்ய வேண்டும், வாசமாயிருக்க வேண்டும். நம் நடுவிலே அவர் காணப்பட வேண்டும். காணப்படுவாரா? நிச்சயம். எந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய நடுவிலும் அவர் இருக்கிறவர். வசனத்தில் என்ன வாசிக்கிறோமே, இஸ்ரவேலின் துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் என்று 2 அல்லது 3 பேரின் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர் நடுவில் இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினாரே. அவர் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே என்ன செய்கிறவர், வாசமாயிருக்கிறவர். எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருக்க பென்யமீன் செய்த காரியம் என்ன? அங்க வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பென்யமீன் மிகவும் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன். நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருப்போமானால் நம்முடைய எல்லைகளுக்குள்ள அவர் என்ன செய்வார், வாசமாயிருப்பார். அவருடைய பிரியம் நம்மேல் காணப்பட வேண்டும். அவருடைய பிரியத்தை நாம் செய்ய வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். மனுஷருடைய பிரியம் அல்ல, நம்முடைய சொந்த விருப்பமும் சித்தத்தை அல்ல, தேவ சித்தத்தை அல்லது தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவன் தான் கர்த்தருக்கு எப்படிப்பட்டவன், பிரியமானவன். அவனுடைய எல்லைகளுக்குள்ளே அவர் என்ன செய்கிறார், வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் மோசையோடு பேசும்போது இப்படி சொன்னார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், நான் அவர்கள் நடுவே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை என்ன செய்வார்களாக, உண்டாக்குவார்கள். கர்த்தருடைய விருப்பம் பாருங்க. இதை வாசிக்கும் போதெல்லாம், நான் இதை பேசும் போதெல்லாம் எனக்கு உள்ளம் குதூகலிக்கும். காரணம் என்ன தெரியுமா? தேவாதி தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலடியார் அவரை குறித்து விவரிக்கும் போது சொல்லுகிறார், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் காணப்படுகிறவர். அவருடைய விருப்பம், இருதயத்தினுடைய விருப்பம் என்ன? நம்முடைய நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறார். நம்முடைய எல்லைகள் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். அசுசியான காரியத்தை நம்மிலே கண்டு அவர் நம்மை விட்டு விலகி போகாதபடிக்கு நம்முடைய பாளையம் எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டும், சுத்தமாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. அவருடைய விருப்பம் நம்முடைய நடுவிலே வந்து வாசம் பண்ண, நம்மோடு கூட காணப்பட. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, எம்மாவூருக்கு போன சீஷரோடு கூட அவர் மறைந்தவராய் என்ன செய்தாராம், உடன் நடந்தார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனத்தை வாசிப்போமா? அங்கே 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்று கிராமத்திற்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் சம்பாஷித்துக் கொண்டு போனார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட என்ன செய்தார், நடந்து போனார். காலை வேளையில ஒன்று சொல்லுகிறேன், ஒருவேளை நம்முடைய ஜீவிதத்தில் நடந்த காரியங்களை குறித்து வருத்தத்தோடு பேசி கொண்டு போனாலும்,
நம்முடைய சம்பாஷணைகளை, நம்முடைய உரையாடல்களை, நம்முடைய பேசுகிற காரியங்களை காது கொடுத்து கேட்டு நம்மோடு நடந்து வருகிறவர் ஒருவர் உண்டு. ஒருவேளை நாம் சொல்லுகிற செய்தியை அல்லது நாம் சொல்லுகிற காரியத்தை காது கொடுத்து கேட்க மற்றவர்களுக்கு மனமல்லாமல் காணப்படலாம். ஆனால் இயேசு, இந்த அருமையான சீஷர்கள், இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி சகோதரிகள் வந்து சொன்னதை நம்பாதபடிக்கு இப்பொழுது எம்மாவூருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இவரே நம்மை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் எண்ணி இருந்தோமே, இப்பொழுது காரியம் இப்படி ஆயிற்றே, எப்படி என்று சொல்லி யோசித்து போகும்போதுதான் இயேசு அவர்களோடு என்ன செய்தாராம், கூட நடந்து செல்கிறார். எத்தனை மைல்? ஏறக்குறைய 7 அல்லது 8 மைல் தூரம் அவர்களோடு கூட நடக்கிறார். அவர்களை கடிந்து கொண்டார், வேத வாக்கியத்தை விளக்கி காட்டினார், தாம் உயிரோடு இருக்கிறவர் என்பதை அவர்களுக்கு காண்பித்தார். இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் உயிருள்ளவராய் காணப்படுகிறார். வெளிப்படுத்தல் 1:18 வாசிக்கிறோம், இதோ நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் எப்படி இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னாரே. உயிருள்ளவரைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்மோடு கூட காணப்படுகிறவர். அவர் நம்முடைய மத்தியில் வாசம் செய்ய விரும்புகிறார் என்று கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்கிறோம். அவர் நமக்குள்ளே வாசமாயிருப்பாரானால் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே. சங்கீதம் 132 13 14 வசனங்களை வாசிக்கிற வழியில வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 132 13 14 கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படிக்கு விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியினால் இங்கே என்ன செய்வேன், வாசம் பண்ணுவேன். கர்த்தருக்கு விருப்பமா? தாம் தெரிந்து கொண்ட இடத்திலே அவர் வாசம் பண்ண. நம்மையும் கர்த்தர் தெரிந்து கொண்டாரே. உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தர் நமக்குள்ளே அவர் என்ன செய்கிறார், வாசம் பண்ணுகிறாரே. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1 27 வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில வசனம் இப்படி சொல்லுகிறது. கொலோசியர் 1:27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்துள்ள மகா மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். அது என்னது? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த சொல்லுவோமா, நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். எவ்வளவு மேன்மை! யாருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். அண்ட சராசரங்களையும் படைத்த மகாதேவாதி தேவன் இந்த சிறிய மண்ணான மனுஷனுக்குள்ளே தம்முடைய கையினாலே மண்ணினாலே உருவாக்கின இந்த மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளே என்ன செய்கிறார், வாசம் பண்ண விரும்புகிறார். இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் வந்து அவனோடு என்ன செய்வேன், போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட என்ன செய்வான். அப்ப ஐக்கியம், பந்தி என்பது ஐக்கியத்தை காட்டுகிறது. கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம் 23ஆம் சங்கீதத்தில், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் என்ன செய்கிறீர், அபிஷேகம் பண்ணுகிறீர். பாத்திரம் என்ன செய்கிறது, நிரம்பி வழிகிறது. தேவனோடு உள்ள ஐக்கியம் நம்மை உறுதிப்படுத்துகிறது. வசனத்தில் என்ன வாசிக்கிற காரியம் அதுதான். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள்ளே என்ன செய்கிறார், இருக்கிறாரே. வசனத்தில் என்ன வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, யாரோடு கூட கர்த்தர் வந்து நடுவில் இருப்பார் என்றால் சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் போது, சீயோனே உன் தேவனை 2:10
சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, கெம்பீரித்து பாடு. இதோ நான் வந்து, இதோ நான் வந்து உன் நடுவில் உன் நடுவிலே என்ன செய்வேன், வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வசனத்தை வாசிக்கும் போதே நமக்கு ஒரு குதூகலம் வரும். அவர் சொல்றது வசனத்தை பாருங்க, சிரத்தையோடு வாசித்தால் தான் நமக்கு தெரியும். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, நான் வந்து. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிக்க வேண்டும். நான் வந்து அவர்கள் நடுவில் என்ன செய்வேன். அப்போ கர்த்தர் வந்து வாசம் பண்ண விரும்புகிறாரே, நமக்குள்ளே வாசமாயிருக்கிற கர்த்தர் வந்து வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கெம்பீரித்து பாட வேண்டும். கர்த்தரை பாடி துதிக்கிற ஜனம் எங்கேயோ அங்கே கர்த்தருடைய பிரசன்னம் காணப்படும். கர்த்தர் நம் நடுவிலே இருப்பார். நான் கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், லேவியராகமம் 26 3வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து, என் கற்பனைகளை கைக்கொண்டு, என் கற்பனைகளை கைக்கொண்டு, அவைகளின்படி செய்தால் 11வது வசனம், உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், நான் உங்களை வெறுக்க மாட்டேன். இஸ்ரவேலே, நான் உன்னை வெறுத்து விடவே இல்லை என்று தான் ஏசாயா சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை வெறுக்கவில்லை. ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் வெறுத்து விட்டாரோ, அதனால்தான் இந்த கஷ்டமோ பாடுகளோ பிரச்சனைகளோ கண்ணீரோ என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய ஜனத்தை வெறுக்கவில்லை என்று சொல்லுகிறாரே. இஸ்ரவேலே, நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னவர், அவர் சொல்கிற வார்த்தை, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதும் இல்லை என்று சொல்கிறார். இந்த அருமையான காலை வேளையிலிருந்து 8வது மாதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், உன் எல்லைகளை சமாதானம் உள்ளாக்குவேன். நம்முடைய எல்லை சமாதானமாயிருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசித்தோம்? பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவன் எல்லைகளுக்குள்ள என்ன செய்வார்? வாசமாயிருப்பார். கர்த்தருக்கு பிரியமானது இந்த மாதத்தில் செய்வோம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நாம் சோதித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறோம். சோதித்து பார்த்து அவைகளை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளினாலே உங்களை இந்த மாதம் முழுவதும் தைரியப்படுத்தி நடத்துவாராக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, எங்களோடு நீர் பேசி நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம். இது உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஒரு நாள் வெறுமையாய் திரும்பாது. நீர் அனுப்பின காரியமாகும்படி நீர் விரும்புகிறது செய்யும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே செய்யட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இப்போ மகா இரக்கமும் சிநேகன் இந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலையிலே உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் கூடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, ஆண்டவரே, சபைக்கு வருகிற அருமையான விசுவாச குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காய் கர்த்தாவே, அவர்களை உமக்கு நேராய் ஏறெடுக்க எங்களுக்கு உதவி செய்தீர். உம்முடைய திருவார்த்தைகளை கேட்டோம், எங்களை பலப்படுத்தும். இந்த இடத்துல இருந்து தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை வெளியே புறப்பட்டு போகும்போது நீ சொன்ன வார்த்தையின்படி கொழுத்த கண்டுகளை போல வெளியே புறப்பட்டு போவீர்கள் என்று கர்த்தரப்படி பலத்தினால் இடைகட்டி அவர்களை அனுப்பும். மாத்திரமல்ல, இந்த மாதத்தின் துவக்க நாள் முதல் கொண்டு முடிவு வரைக்கும் ஒரு குறைவில்லாதபடிக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தோடும் பொருளாதார ஆசீர்வாதங்களோடும் அவருடைய கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் நம்முடைய விசேஷித்த ஆசீர்வாதம் வெளிப்படவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்கு உட்பட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதியும், படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், ஞானத்தினால நிரப்பும். ஆண்டவரே, நல்ல ஆரோக்கியத்தை பிள்ளைகளுக்கு தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கடன் பாரங்கள் நீங்கட்டும், தரித்திரம் வறுமை மாறட்டும். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லட்டும். ஆண்டவரே, செலவினங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
வீணான செலவினங்கள் இந்த மாதத்தில் ஒன்று வராதபடி தம்முடைய பிள்ளைகளுக்கு தாவே தாங்கள் சம்பாத்தியத்தை அனுபவிக்கத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். சத்துருவர்களுக்கு நியாயக்கேட்டின் மகன் இவர்களுக்கு விரோதமாய் எழும்பாதபடிக்கு கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் ஆண்டவரே இவருடைய எல்லைகளிலே காணப்பட்டும். கர்த்தர் யோபையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் வீட்டையும் சுற்றிலும் வேலையடித்து காத்து கொண்டது போல நீர் இவர்களை காத்துக்கொள்ளும். உடைய கண்கள் இரவும் பகலும் இவர்கள் மேல் காணப்படட்டும். உடைய தூதர்களை கொண்டு காவல் செய்யும். வெளியே புறப்பட்டு போகும்போது உள்ளே வரும்போதும் அவள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும். சகல துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிய நல்ல பிதாவே, ஆமென். விசேஷமாய் ஆண்டவரே, ஆன்லைன் மூலமாய் பார்க்கிறவர்களுக்காகவும் இதற்கு பின்பு காண்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிய ஐக்கியம் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நிலைத்திருந்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரா.